மாவட்ட செயலர் கூட்டம் எதுக்கு நேற்று நடத்தணும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் மாவட்ட செயலர் கூட்டம் இந்த 2 வருஷத்தில் இந்த மாதிரி 130 பேரை சேர்த்து வச்சு நீங்கள் போட்டிங்களா? இது மாதிரி பொதுச் செயலர் கருத்து கேட்டாரா? வேறு எந்த விஷயத்துலனா? சரி, 98 மாவட்ட செயலர் கூட்டணி வேணுன்றத வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? இல்லை வெளியில் அந்த செய்தியை விட வேண்டிய அவசியம் என்ன? இப்போது தாவேக்காவை பொறுத்தவரையிலும் மாவட்ட செயலர் வெளில வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுவரையிலும் எந்த தாவேக்கா மாவட்ட செயலர்னா எந்த பத்திரிகையாளர்னா எதையாவது வெளிப்படைத்தன்மையாக சொல்லி செய்தி வருதா? அவங்க எல்லாமே பூசினா போல மறைச்சா போல வைக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது, அது யார் அதுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க என்னன்றது தெரியல. அங்கே தான் பிரச்சனை. இப்போ மற்ற கட்சிகள்னால் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், இல்லை அங்கே தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு 4 பேர் வச்சு ஒரு ட்வீட்டு, அது யார் என்ன ஏதுன்னு தெரியாது. திடீர்னு மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாப்புல எந்த மொட்டை தாத்தா எந்த குட்டைன்னு தெரியாது. மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் என்னன்னா பாஜகவோட பேசுகிற மாதிரி இருக்காரு, டெல்லியில் மீட்டிங்கு அப்படின்னு போடுறது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் அது மாதிரிலாம் யாருக்கிட்டையும் பேசலை, வதந்திகளை நம்ப வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்சி வந்து அந்த நேரம் வரும்போது சொல்லும். அப்போ இதையும் சொல்லியாச்சு அதையும் சொல்லியாச்சு, எது வசதியாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாசின்னு போயிடும்.